ஆனந்தி வணக்கம். 2026 T20 உலகக்கோப்பை மீதான எதிர்பார்ப்பை காட்டிலும் T20 உலகக்கோப்பையில் வங்கதேச அணி ஆடுகிறதா இல்லையா, ஐசிசி வங்கதேச இடையிலான பிரச்சனைக்கு என்ன முடிவு கிடைக்கும் என ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாகி வந்த நிலையில் இவை அனைத்துக்கும் முடிவு கிடைத்துள்ளது. அதாவது T20 உலகக்கோப்பையில் இருந்து தாங்கள் விலகுவதாக வங்கதேச கிரிக்கெட் வாரியம் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறது. நாங்கள் இந்தியாவில் T20 உலகக்கோப்பை ஆட மாட்டோம், எங்களுக்கான போட்டிகளை இலங்கையில் மாற்றினால் நாங்கள் விளையாடுகிறோம் என வங்கதேச அணி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அதாவது இன்றுக்குள் இந்தியாவில் T20 உலகக்கோப்பை விளையாடுகிறீர்களா இல்லையா என்பதை முடிவெடுத்து அறிவிக்குமாறு ஐசிசி முன்னதாக கெடு விதித்த நிலையில் வங்கதேச டாக்காவில் நடைபெற்ற இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் வங்கதேச கிரிக்கெட் தலைவர் அமினுல் இஸ்லாம் தாங்கள் T20 உலகக்கோப்பை விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அதே சமயம் தங்களுக்கான போட்டிகளை இலங்கைக்கு மாற்றி ஐசிசி நீதி வழங்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் வங்கதேச அணி T20 உலகக்கோப்பையிலிருந்து விலகி இருக்கிறது. அதே சமயம் ஐசிசி முன்னதாக எச்சரித்திருந்தபடி வங்கதேசம் விலகினால் தரவரிசை பட்டியலில் அதுக்கு அடுத்த இருக்கும் ஸ்காட்லாந்து அணி T20 உலகக்கோப்பையில் சேர்க்கப்படுமா என்றும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதே சமயம் இலங்கை அணி வைத்திருக்கிற கடைசி நேரத்தில் இன்னும் அவர்கள் முழுமையாக நாங்கள் விலகுவதாக அறிவித்திருந்தாலும் கடைசியாக தங்களுக்கான போட்டிகளை ஐசிசி இலங்கைக்கு மாற்றி நீதி வழங்கும் என நாங்கள் நம்புவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த விவகாரத்தின் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா அல்லது வங்கதேசத்தின் முடிவை ஏற்று அவ்வணியை ஸ்காட்லாந்தை ஐசிசி சேர்க்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. ஆனந்த்.